ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சூரியகலா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சூரியகலா ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு கப்பு சர்க்கரை. இந்த ரெசிபிக்கு பால் கோவா தேவைப்படுதுங்க, அது எடுத்து வச்சுருக்கேன். மாவு பிசைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்சு குக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேங்க. மைதா மாவு போட்டு இப்போ பிசையணுங்க. சர்க்கரை வந்து பாகு ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மைதா மாவு வந்து நம்ம பூரி மாவு கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பூர்ணம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக இந்த பால்கோவா எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற மைதாவை இப்போ ஒரு கப்பை இதில் சேர்த்திக்கலாங்க. இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திக்கலாம், ஒரு பிஞ்ச் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம போட்ட உப்பு, குக்கிங் சோடா, அப்புறம் இந்த கீ எல்லாம் ஒரு சேர வர்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இப்போ தேவையான தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு கன்சிஸ்டன்சியில் மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி நிறையா ஊற்றாமல் பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. சூரியகலாக்கான மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இது ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம் ஊறினா போதும். இல்லை அதுக்கு முதலே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு குறைவில்லாமல் ஊற வைங்க. சரி, ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம எடுத்து வச்சு ஒரு கப்பு சர்க்கரையை சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. சூரியகலாக்கு மாவு மைதா மாவு அளந்தோம் பார்த்திங்களா, அதே கப்பில் தான் எல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கப்பு மைதா மாவு போட்டு பிசைஞ்சோம், ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். இப்போது அதே கப்லேயே 1/2 கப்பு தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. சர்க்கரையில் குப்பை இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதுங்க. சர்க்கரை பால் கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நமக்கு பிடிச்ச சைஸில் இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே செஞ்சிங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்வீட்டாக வந்துடும். சின்ன இந்த சைஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். குட்டியாக செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்டை அந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெருசாக தான் பிடிக்குன்னா நீங்கள் பெருசாக செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ எப்படி தேய்க்கிறதுன்னு பார்க்கலாங்க. ப்ராப்பர் ரவுண்டு வேணால் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. ப்ராப்பரான ரவுண்டு வேணும்னா கட்டர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். இந்த ரவுண்டே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இப்படியே விட்டுறலாங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ரவுண்டாக தேய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ஸ்வீட் செய்ய இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பால்கோவா ரெடியாக இருக்குங்க. இப்போ இதில் எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க. இதுக்கு சென்டரில் நமக்கு நம்ம தேவையான பால்கோவா ரெடியாக வச்சுருக்கிற பால்கோவாவை இதில் நம்ம உள்ளே வச்சுக்கலாங்க. நம்ம எந்தளவுக்கு ஷேப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சென்டரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு நம்ம சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, குட்டி சப்பாத்தி மாதிரி, அதை இப்போ சென்டரில் வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணுங்க. அதாவது ஜாயின் பண்ணி விடணுங்க. ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம மடக்கி ரெடி பண்ணிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பூரியும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பூரி சப்பாத்தி எப்படி வேணால் சொல்லலாம். குட்டியாக நம்ம ரெடி பண்ணால் ஓகே இருக்குது பார்த்திங்களா. இப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்படி ப்ரெஸ் கொடுத்தோம்னா கரெக்டாக ஷேப்பாக வருங்க. நல்லா மெலீஸாக முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணுங்க. கையிலேயே ஈஸியாகவே செய்யலாங்க. இதுக்கு எந்த மோல்டும் தேவையில்லைங்க. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் நான் பண்ணுற ஷேப்பு. இந்த மாதிரி மெலீஸாக ஃபஸ்ட்டு அந்த 2 ரவுண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு
இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. அதுக்காக தாங்க நம்ம பால்கோவா பூரணம் ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் செஞ்ச பால்கோவாவாக இருந்தாலும் சரி, ரெடிமேடாக வாங்கினதாக இருந்தாலும் சரிங்க. பார்த்திங்களா, நம்மளோட சூரியகலா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னொன்று இதே மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேங்க. பாருங்கள், இன்னொன்று இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். நம்மக்கிட்ட இருக்கிற பால்கோவாவை இப்படி சென்டரில் நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பீஸை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா ஜாயின் பண்ணிக்கணுங்க, பிரிஞ்சு வராத அளவுக்கு. ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். அதுக்காக நம்ம கம்மெல்லாம், அதாவது மைதா பேஸ்ட் மாதிரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது ரெண்டையும் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாலே ஜாயின் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ணுறதுனால அது நல்லா டைட்டாக நின்றுக்குங்க. பாருங்கள், இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்படியே லைனாக கண்டினியூவஸாக இந்த மாதிரி செஞ்சுட்டே வரணுங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்டே வரணுங்க. அப்போ தான் அந்த சூரியகலா ஸ்வீட்டுக்கு தகுந்த ஷேப் நமக்கு கிடைக்குங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி ஷேப் பண்ணணும். சூரியகலா ஸ்வீட் அப்படிங்கும்போது இந்த டிசைனை பார்த்து இந்த ஸ்வீட்டை நம்ம இப்படி செலக்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதனால் இது தாங்க சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், சூரியகலா ஸ்வீட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதை பொரிக்கணுங்க. ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சூரியகலா ஸ்வீட்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இல்லாட்டி டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே எல்லாம் வேகாதுங்க. பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வச்சுருக்கிற பேனுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே, அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1 மினிட் கழித்து மெதுவாக திருப்பி போடலாங்க. நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. நம்ம மாவுலேயும் கலர் சேர்க்கலை, நம்ம எடுத்து வச்ச பாகுலேயும் கலர் சேர்க்கலைங்க. இந்த ரெசிபிக்கு கலர் அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்ட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சக்கரை பாகில் ஏலக்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் எதாவது தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபி இப்படி தாங்க செய்வாங்க. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சக்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சூரியகலா ஸ்வீட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சக்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சக்கரை பாகு ரெடியாக இருக்குது, சூடாக ரெடியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டோம்னா கூட, சூடு ஆறிடுச்சுன்னா கூட ஓரளவுக்கு சூடு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நம்ம ஊற விட்டுக்கலாங்க. அடுத்த பேட்ச் நம்ம ரெடி பண்ணி போடுற வரைக்கும் இது நல்லா அந்த சக்கரை பாகுலேயே ஊறட்டுங்க. அப்போ தான் நம்மளோட ஸ்வீட் சூப்பராக இருக்குங்க. என்ன தான் நம்ம உள்ள ஸ்வீட்டை வச்சுருந்தாலும் வெளியில் ஸ்வீட்டாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோங்க. இது நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சூரியகலா ஸ்வீட்டை மறுபடியும் பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேணாங்க, நல்லா வேகணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இது 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். சூரியகலா சக்கரை பாகில் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ரெடியான சூரியகலாவை சக்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது செகண்ட் பேட்சுங்க. இதில் சேர்த்திக்கலாங்க. இதுவும் நல்லா 1 நிமிஷம் ஊற விடுங்க. சூடான சர்க்கரை பாகில் சேர்த்தா தான் அவுட்டர் லேயரில் நல்லா சர்க்கரை, அதாவது இந்த ஸ்வீட்டை ஏறுங்க. அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்லா மூழ்கிற மாதிரி நம்ம தனித்தனியாக எடுத்து விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் இந்த சைடு ஊறினதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் நம்ம அந்த சைடு திருப்பி போடலாங்க. அப்போ தான் சக்கரை பாகு நல்லா கரெக்டாக இறங்குங்க. சரி, இது 1 நிமிஷம் ஊறட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட எம்மியான ஜூஸியான சூரியகலா நம்மளோட ஸ்வீட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக நாமளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் நினைக்கவே வேணாங்க. ஈஸியான ரெசிப்பிங்க. நம்மக்கிட்ட மைதா மாவு, அந்த
மாவு பிசையும் போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது டெஃபினட்டாக சேர்த்து தாங்க ஆகணும். அப்போ தான் இந்த ரெசிபி சரியாக வரும். 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை இருந்தால் நம்மளோட இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. ஸ்வீட்டுக்காக சந்திரகலா, சூரியகலா எப்படி வேணால் சொல்லலாங்க. இதுக்கு கார்னிஷிங்காக நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரி எது வேணால் வைக்கலாங்க. என்கிட்ட இருக்கிறத நான் வச்சுருக்கேங்க. உங்கள் கிட்ட குங்குமப்பூ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மேலே தேங்காய் பூ கலராக துருவி வேணால் கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்டியான சூப்பரான சூரியகலா ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. மைதா மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப நெய், எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. சிம்பிளான ரெசிபிங்க. இதை நாமளே ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து அதோட டேஸ்ட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.